வணக்கம் நண்பர்களே, எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு மரணத்திற்கு பிறகு தொடங்கிய அதிர்ச்சி தரும் அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்துக்கு அருகில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம் வேளாங்குடி. 2018ஆம் ஆண்டு அந்த கிராமத்தில் மாலதி என்ற பெண் வாழ்ந்தாள். மாலதி சிறுவயதிலேயே தாயை இழந்தாள். அவளுக்கு உலகமே அவளுடைய அப்பா. அவர்களிடம் இருந்தது சுமார் 2 ஏக்கர் நிலம். அதில்தான் அவர்கள் வாழ்க்கை. ஆனால் அவளுடைய அப்பா காலப்போக்கில் மது பழக்கத்திற்கு அடிமையானார். சில வருடங்களில் அவரும் இறந்துவிட்டார். அப்போது மாலதிக்கு வயது 23. அந்த நேரத்தில் அவளுக்கு அருகில் வந்த ஒரே தூரத்து உறவு முரளி. அவர்களுக்குள் காதல் வளர்ந்தது. ஓர் எதிர்ப்பு இருந்தாலும் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் பின்னர் மாலதியின் குணம் மாற ஆரம்பித்தது. அவள் பிடிவாதம், கோபம், யாரையும் மதிக்காத தன்மை ஆகிய குணங்கள் முரளியை பெரிதும் பாதித்தது. அதன் பிறகு முரளி மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்க மது குடிக்க தொடங்கினார். ஆனால் அதுவே அவரை இன்னும் கீழே தள்ளியது. ஒரு நாள் விவசாய வேலைக்காக ஒரு டிராக்டர் ஓட்டுநர் ராஜா என்பவர் மாலதியின் வீட்டுக்கு வந்தார். அதுவே அந்த குடும்பத்தின் அழிவின் தொடக்கம். மாலதி ராஜாவுடன் தொடர்பை வளர்த்தாள். அது சில நாட்களில் தவறான உறவாக மாறியது. ஒரு நாள் மாலை நேரத்தில் முரளி தன் மனைவியும் டிராக்டர் ஓட்டுநர் ராஜாவும் தவறான உறவில் இருப்பதை பார்த்தார். அந்த தருணம் அவருடைய உள்ளம் உடைந்து போனது. அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த இரவு அவர் காணாமல் போனார். 5 நாட்கள் கழித்து முரளி மீண்டும் திரும்பி வந்தார். ஆனால் அவர் மாறிவிட்டார். கண்களில் ஒரு வெறி, மனதில் ஒரு சிதைவு தென்பட்டது. பிறகு சில நேரங்களில் அவர் சிரித்தார், அழுதார், மேலும் தன்னைத்தானே பேசிக்கொள்வார். அதே நேரத்தில் மாலதியை காணவில்லை. சில நாட்களில் அந்த வீட்டில் இருந்து ஒரு துர்நாற்றம் வீசியது. அந்த பூட்டப்பட்ட அறையின் கதவை உடைத்தார்கள். அதற்குள் மாலதி தூக்கில் தொங்கிய நிலையில் உடல் வீங்கி அழுகி கொடூரமாக காணப்பட்டாள். இது தற்கொலையா அல்லது முரளி செய்ததா என்ற சந்தேகம் வந்தது. ஆனால் அதற்கு யாரிடமும் பதில் இல்லை. பின் இந்த நிகழ்வு நடந்து 1 மாதம் கழித்து அந்த வீட்டின் அருகில் சென்றவர்கள் ஒரே விஷயத்தை சொன்னார்கள். யாரோ அழுற சத்தம் கேட்கிறது, ஒரு பெண் நிற்கிற மாதிரி தெரியுது என்று கூறினார்கள். லதா என்ற பெண் அந்த வீட்டின் அருகே சென்றாள். யாரோ அவளுடைய பெயரை கூப்பிட்டது போல் இருந்தது. அவள் திரும்பி பார்த்தாள், ஆனால் அங்கே யாரும் இல்லை. பின் நன்றாக பார்க்கும் போது இறந்த மாலதியை போன்ற உருவம் தெரிந்தது. அந்த உருவம் மனிதனைப் போல் இல்லாமல் மிகவும் விகாரமாக இருந்தது. அதை பார்த்து லதா பயந்து விட்டாள். அதன் பிறகு லதாவின் வாழ்க்கை மாறிவிட்டது. அவள் பலவீனமடைந்தாள். அவளால் சாப்பிட முடியவில்லை. அவளுடைய கண்களின் பார்வை மிகவும் மாறுபாடாக இருந்தது. ஒரு நாள் அவள் திடீரென எழுந்து அந்த இறந்த வீட்டுக்குள் நடந்து சென்றாள். அவளுடைய பெற்றோர் பின்தொடர்ந்தார்கள். அங்கே அவள் திடீரென திரும்பி ஒரு குரலில் சொன்னாள், நான் லதா இல்ல, நான் மாலதி என்று அவள் கத்தினாள். என்னை யாரும் காப்பாத்தல, அவனையும் நான் விடமாட்டேன் என்று கூறினாள். ஊர்க்காரர்கள் அவளை கோவிலுக்கு அழைத்து சென்றார்கள். பூஜைகள் நடந்தது.
கடைசியாக அந்த ஆவி ஒரு வார்த்தை சொன்னது. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. சில மாதங்கள் கழித்து முரளி ஒரு குளத்தில் இறந்த நிலையில் கிடந்தார். இங்கு ஒரு கேள்வி எழுந்தது. இது விபத்தா, தற்கொலையா, அல்லது ஒரு ஆவியின் பழிவாங்கலா? இந்த கதையை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு திகில் கதையுடன் சந்திப்போம். நன்றி.